Hi friends, welcome to Ammi Chutney. இன்னைக்கு நம்ம டிஃபரண்டான டேஸ்டான வெஜிடபிள் பிரெட் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். கூடவே இந்த பிரியாணிக்கு மேட்சிங்கான ஆனியன் ரைத்தால ஒரு சின்ன டிப்ஸும் சொல்ல போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி அம்மி சட்னி சேனலில் இது மாதிரி வெரைட்டியான டிஷ்ஷஸ்லாம் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் பட்டனில் இருக்கிற ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போது டேஸ்டான இந்த பிரெட் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு ஆழாக்கு பாஸ்மதி அரிசி ஊற வச்சுக்கலாம். நான் பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஜீரக சம்பா இல்லை பொன்னி அரிசி கூட யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். பாஸ்மதி அரிசியாக இருந்தால் 10 நிமிஷம் ஊறினா போதும். ஆனால் மற்ற அரிசிக்கு 1 மணி நேரம் அளவுக்கு ஊற வைக்கணும். இப்போது பிரெட் பிரியாணிக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய், 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இது சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரிஞ்சி இலை, பட்டை, 2 கிராம்பு இதெல்லாம் சேர்த்துடலாம். பிரியாணிக்கு தேவையான 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, இதையும் இப்போ சேர்த்துடலாம். இதோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக லைட்டாக வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை இப்போவே சேர்த்துடலாம். பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இந்த பிரியாணியோட காரத்துக்காக 4 பச்சை மிளகாவை இது மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதையும் சேர்த்துடலாம். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியவும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினதும் பிரெட் பிரியாணியில் சேர்க்குறதுக்காக கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் இந்த பிரெட் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டை சேர்த்துடலாம். அடுத்தது பச்சை பட்டாணி, கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸ். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் உருளைக்கிழங்கு, cabbage இல்லைன்னா cauliflower கூட சேர்த்துக்கலாம். ஆனால் ஏதாவது 3 காய் இருந்தால் போதும். இப்போது இந்த காய்கறிகளுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். காய்கறி நல்லா வதங்கிடுச்சு. கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக புதினா தழை. காய்கறிலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசியை சேர்த்துடலாம். பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சா போதும். அந்த 10 நிமிஷத்தில் அரிசி ஊறிடும். ரொம்ப நேரம் பாஸ்மதி அரிசி ஊற வச்சோம் அப்படின்னா பிரியாணி எடுக்கும் போது சாதம் உடஞ்சி வரும். ஸோ 10 நிமிஷம் ஊறினா போதும். இப்போ பிரெட் பிரியாணியில் சேர்க்கறதுக்காக தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு சின்ன மூடி தேங்காய் வச்சுருக்கிறேன். இதை துருவிட்டு தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஆழாக்கு அரிசிக்கு 2 ஆழாக்கு தேங்காய் பால் ஊற்றினா சரியாக இருக்கும். தேங்காய் பால் ரொம்ப திக்காக இருக்கணும்னு இல்லை. இதில் நான் ஃபஸ்ட்டு ஊற்றின ஆழாக்கு திக்கான தேங்காய் பால், செகண்ட் டைம் ஊற்றின ஆழாக்கு கொஞ்சம் தண்ணியான தேங்காய் பால். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்போட அளவை செக் பண்ணிவிட்டு பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம காய்க்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருந்தோம், அதனால் இப்போது பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறோம். இது மாதிரி லைட்டாக கொதி வர ஆரம்பித்ததும் மூடி போட்டு 2 விசில் வச்சிடலாம். இப்போது இது விசில் வர்றதுக்குள்ளே நம்ம ப்ரெட்டை ரெடி பண்ணிடலாம். தோசைக்கல்லில் தாராளமாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பிரெட் பிரியாணிக்கு தேவையான 3 ஸ்லைசஸ் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை தோசைக்கல்லில் வச்சு இந்த நெய்யெல்லாம் நல்லா இதில் படுற மாதிரி தீத்தி விட்டுக்கலாம். ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு ப்ரெட்டை 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்வீட் ப்ரெட்க்கு பதிலாக ரஸ்கையும் நெய்யில் டோஸ்ட் பண்ணி பிரியாணியில் சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். இப்போது ப்ரெட்டு 2 பக்கமும் டோஸ்ட் ஆகிடுச்சு. இது இப்போ ஆறிட்டுருக்கட்டும். இப்போ போய் பிரியாணி ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். பிரியாணி 2 விசில் வந்துடுச்சு. ஸோ இதை நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போது ஆறின ப்ரெட்டை நம்ம கட் பண்ணிக்கலாம். மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணிக்கு இந்த நெய்யில் வறுத்த ப்ரெட்டு போடுறதுனால சூப்பராக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அது மாதிரி வாங்கும்போது ஸ்வீட் ப்ரெட்னு கேட்டு வாங்கிக்கோங்க. சால்ட் ப்ரெட் போட்டால் அவ்வளோவா நல்லா இருக்காது. இப்போ பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம்.
பிரியாணி நல்லா வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், கீழே ஒட்டாமல் அதே டைமில் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், நல்லா பொல பொலன்னு இருக்கு. இப்போ பிரியாணி சூடாக இருக்கும் போதே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டெல்லாம் சேர்த்துடலாம். இது பிரியாணி எல்லாம் எடுத்து இந்த ப்ரெட்டு மேலே படுற மாதிரி மேலே போட்டுடலாம். அப்போ தான் அது வந்து சாஃப்டாகும். சூப்பரான ப்ரெட் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேட்சிங்கான ஆனியன் ரைட்டா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். சர்வ் பண்ணும்போது தான் நம்ம தயிர் சேர்க்கணும். வாங்க டேஸ்டான இந்த ப்ரெட் பிரியாணியை சாப்பிட்லாம். பிரியாணி சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கு. இதில் நம்ம தேங்காய் பாலும் ஸ்வீட் ப்ரெட்டும் சேர்த்துருக்கறனால இது ரொம்பவே வாசமாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம போய் ஆனியன் ரைத்தாவை ரெடி பண்ணிடலாம். இது மாதிரி கட்டி தயிர் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு தயிர் பச்சடி நல்லாயிருக்கும். முன்னாடியே தயிர் சேர்த்து வச்சோம் அப்படின்னா அது வந்து தண்ணி விட்டுடும். அதனால் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணிடணும். இந்த டிப்ஸ் உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ நமக்கு சுவையான இந்த ப்ரெட் பிரியாணியோட சூப்பரான ஆனியன் ரைத்தாவும் ரெடி. இந்த டிஃப்ரெண்ட்டான தேங்காய் பால் ப்ரெட் பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவுக்கு கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அம்மி சட்னி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.